ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹாலிவுட் டைம்ஸ். இன்றைக்கி ஹாலிவுட்லேருந்து 3 நல்ல அப்டேட் வந்திருக்கு. வாங்க என்னென்ன அப்டேட்னு டக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹாலிவுட் அப்டேட்ஸ்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா நம்ம டேர்டெவில் பார்ன் அகெயின் வெப் சீரிஸ் பற்றி தான். டேர்டெவிலோட வெப் சீரிஸை 2023 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் WGA ஸ்ட்ரைக்கில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. WGA ஸ்ட்ரைக் முடிஞ்சதுனால அகைன் 2024 மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. எப்போலேருந்து ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா January 22, அதாவது கம்மிங் மண்டேலேருந்து நம்ம டேர்டெவிலோட ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அகைன் ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக தான் நம்ம மார்வலோட எக்கோ சீரிஸ் ரிலீஸ் இருந்தது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அதில் நம்ம சார்லி காக்ஸ் டேர்டெவிலாக ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தார். ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அதில் கிங் பின்னாக ஆக்ட் பண்ண வின்சென்ட் தான் கிங் பின்னாக அகைன் நம்ம டேர்டெவில் வெப் சீரிஸில் ரிட்டர்ன் ஆகிறாரு. நம்ம மார்வல் இந்த சீசனுக்கு கிட்டத்தட்ட 18 எபிசோட் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டேர்டெவில் 3 சீசன் ரிலீஸ் ஆயிருந்தது. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் எடுத்து பண்ணியிருக்காங்க, மார்வல் பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம மார்வல் தனியாக நம்ம டேர்டெவிலை எடுத்து பண்ணுறாங்க. என்ன கேட்டால் டேர்டெவில் நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணதே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ அதே டோனில் நம்ம மார்வலும் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். மாற்றி பண்ணால் கொஞ்சம் ரொம்ப சொதப்பலாக இருக்கும். ஏன்னா நம்ம அதையே பார்த்து வளர்ந்துருப்போம். இங்கே மாற்றி எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தோணும். டேர்டெவில் பார்ன் அகெயின் சீரீஸ் மேபி 2025 ரிலீஸ் பண்ணலாம். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னியோட ட்ரான் 3 மூவி அப்டேட் பற்றி தான். இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ரொம்ப நாள் முன்னாடியே நம்ம டிஸ்னி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் சில பல காரணங்களால் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா WGA ஸ்ட்ரைக் தான். 2023 வந்த WGA ஸ்ட்ரைக் தான். இதுக்கு முன்னாடி அந்த மூவியோட கேஸ்ட் லிஸ்ட்டை கொஞ்சம் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்னி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா ஜெரார்ட் லெட்டோ, அப்புறம் பீட்டர் ஈவன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் குயிக் சில்வர் ரோல் எடுத்து பண்ணவர். அதாவது அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் வர குயிக் சில்வர் கிடையாது, எக்ஸ்மேனில் வந்த குயிக் சில்வர் ரோல் எடுத்து பண்ண பீட்டர் ஈவன்ஸ். அவங்க 2 பேரையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. WGA ஸ்ட்ரைக்னால ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த மூவியோட டைரக்டர் ஜோக்கிம் ரன்னிங் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த மூவியோட செட் பிக்ஸை லீக் பண்ணியிருக்காரு. அதாவது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த மூவியோட ஃபில்மிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரியுது. இதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ட்ரான் ஃப்ரான்ச்சைஸுக்கு ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த மூவி ட்ரான் மூவியெல்லாம் விட்டுட்டு மற்ற தேவையில்லாத படத்தெலாம் நம்ம டிஸ்னி எடுத்துகிட்ருக்காங்க. ஆக மொத்தத்தில் நம்ம டிஸ்னிக்கு இதுவரை வந்த மூவிஸ் எல்லாமே ரொம்பவே பெருசாக எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்து தரல. இந்த மூவியாவது நம்ம டிஸ்னிக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்து தருதா, சக்ஸஸ்ஃபுல்லாக பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோனி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு ஒரு ப்ளே ஸ்டேஷன் கேம். அந்த கேமோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்டில் டான் அப்படிங்கிற ஒரு கேமை மூவியாக எடுக்க போகிறாங்க. அந்த மூவிக்கு டைரக்டரை யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம டேவிட் எஃப் சாண்ட்பெர்க் அவங்கள தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் நம்ம டேவிட் சாண்ட்பெர்க் ரொம்பவே நல்ல டைரக்டர் தான் சொல்லுவேன். அவர் எடுத்த மூவிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அவுட், அப்புறம் ஆனபிள் கிரியேஷன், இந்த மூவிஸ்லாம் கூட அவர் தான் எடுத்திருந்தார். இந்த மூவியோட ரைட்டராக யாரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஈட் சாப்டர் 2, அப்புறம் தி நன்னோட ஸ்க்ரீன் ரைட்டர் கேரி அப்படிங்கிறவரை தான் ரைட்டராக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம சோனி. இந்த மூவியை ப்ரொடக்ஷன் யார் பண்ண போகிறாங்கன்னா சோனி டைரெக்டாக பண்ணல, அவங்களோட இன்னொரு கம்பெனியான ஸ்க்ரீன் ஜெம்ஸ் தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த மூவி வந்து ரொம்பவே ஆர்ரேட்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைமாக ப்ளே ஸ்டேஷன் ஸ்க்ரீன் ஜெம்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த கேம் ப்ளே பண்ணதில்லை, அந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.